Hi friends, welcome to Jeeva Samaiyal and Vlogs. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தாலே தெரியுதுல்ல, பாஸ்தா தான் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான், எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் பாஸ்தாவெல்லாம் சேர்த்துடலாம். பாஸ்தாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே கொதிக்க வச்சோம்னா கொல கொலன்னு ஆயிரும். இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இஞ்சியும் பூண்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுடலாம். இது வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா வந்து சைடில் வேறு அடுப்பில் வச்சுருக்கோம், அதை பார்த்துடலாம் வெந்துருச்சான்னு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்து வேறு தட்டில் வச்சிடலாம். ஏன்னா அப்படியே வச்சுட்டா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும், சாப்பிட்றக்கே நல்லா இருக்காதான் அப்படின்னு சொன்னாங்க. நானாக சொல்லலை, சொன்னதை கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நம்ம தக்காளியை பார்க்கலாம். இப்போ தக்காளி வெந்துருச்சு. நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வந்து வாங்குற டைம் இல்லை, அதனால் சேர்க்கல. அதுக்கு பதிலாக தான் பீன்ஸ் சேர்த்துருக்கோம். கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அவ்வளோதான். வேறு எதுவும் சேர்க்காதீங்க. அப்புறம் இப்போது 2 சாஸ் சேர்த்தணும். சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன். இந்த 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாஸ்தாவை சேர்த்துடலாம். இதுக்கு பேர் வந்து மசாலா பாஸ்தான்னு சொன்னாங்க. இது நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதெல்லாம் இல்லை, வீடியோஸில் பார்த்துருக்கோம், அதோட டிவியில் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது, பட் சாப்பிட்டா தான் தெரியும். இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்தா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ இறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். இப்போ வேறு தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே சாப்பிட்ணுன்னு தோணுங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி என்கிட்ட அப்படி சொல்லலாம்? செம்ம டேஸ்டியான கலர்ஃபுல்லான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு டைலாக் சொல்லி எனக்கு போர் அடிக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீவா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.